சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுவோம். அதனால எங்ககிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அப்புறம் இந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டை குட்டிச்சவராக வச்சுக்கிட்டு கட்டக்கூடாதுன்னாங்க. இடிச்சு நிறைவிட்டோம். மேலே 2 மாடியும் நடராஜ் வந்த பின்னால் தான் கட்டணும். ஐபிஎல்லுக்கு போன பின்னால் தான் கட்டணும். ஆஸ்திரேலியாக்காரோட ஃபஸ்ட்டு பேசி பவுலிங் போடும்போது சொல்லி கொடுத்தது அவரோடைய எடுத்து போட்டோம். அது மேச்சேரியில் ஒரு 50,000 ரூபா பிரைஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. நடராஜ் பவுலிங் போட்டு கப்பு ஜெயிச்சுக்கிட்டு இங்கே சின்னப்பம்பட்டி ஊர் சுற்றியுமே வந்தாங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம யாக்கர் கிங் நடராஜனோட சொந்த ஊருக்கு தாங்க விசிட் பண்ணியிருக்கோம். அவரோட ஊரு சின்னப்பம்பட்டிங்கிறது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊரு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தாரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும், இது ஒரு சாதாரண சின்ன கிராமம் தாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியாவுல பிறந்து வளர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்ட்ல டென்னிஸ் பந்துல பிராக்டிஸ் பண்ணி இந்திய அணிக்குள்ள நுழையறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஆனா தன்னோட கடுமையான முயற்சியால அந்த சாதனையை செஞ்சு நமக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்காரு நம்ம நடராஜன். ஐபிஎல்லுக்கு வந்த பிறகு முதலா சொந்த ஊர்ல அவர் கட்டின வீடு எப்படி இருக்கு, அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இப்ப நடராஜனோட வீட்டை நெருங்கிட்டோம். இதோ தெரியுது பாத்தீங்களா, இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சா கடைசியில இருக்கிறது தாங்க நடராஜன் வீடு. இன்னைக்கு நடராஜன் கோடிகள்ல சம்பாதிச்சாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அதே குணத்தோட தாங்க பழகுறதுக்கு ரொம்ப எளிமையா தாங்க இருக்காங்க. நடராஜனோட அப்பா கிட்ட பேசுறத கேட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ரொம்ப எளிமையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் அந்த பவர்லூம் தருவி ஓட்ட போவேன். எங்க வீட்டுல சில்லி கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. படிச்சுக்கிட்டே அவன் 6வது படிக்கும்போதே விளையாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். சரி, நாங்கள் எதுவும் கேட்கல, உனக்கு எது விருப்பமே அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவன் சௌரியத்துக்கு விட்டுட்டோம். அதனால் அவன் விளையாட்டுக்கும் போவான், படிக்கிறதும் நல்லா படிச்சுக்கிட்டான். அதனால் அவன் விளையாட போகிறதுனால நாங்கள் எதுவும் கண்டிஷன் பண்ணலாம், அவன் விருப்பம் எதே அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சௌரியத்துக்கு விட்டுட்டோம். மேச்சேரியில் ஒரு 50,000 ரூபா பிரைஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. நடராஜ் பவுலிங் போட்டு கப்பு ஜெயிச்சுக்கிட்டு இங்கே சின்னப்பம்பட்டி ஊர் சுற்றியுமே வந்தாங்க. அப்போ தான் சரி நல்லா பவுலிங் போடுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஊரில் எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு அவங்க கையில் கப்பை கொடுத்து கூட்டிகிட்டு ஊர் சுற்றி வந்தாங்க. அது அவன் +2 படிக்கிற டைமில் ஜேபிங்கிறவர் இங்கே டீம் வச்சுருந்தார். சின்னப்பம்பட்டிலேயே ஒரு டீம் வச்சுருந்தார். அவர் எங்கே விளையாட போனாலும் கூட்டிகிட்டு போவார் வருவார். சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடுவோம். அதனால் எங்ககிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படுவான். கேட்பான், முடியுமா பாருவோம். அப்புறம் இல்லைப்பா முடியாத, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னாக்கா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்குவோம். அதனால் அவர் +2 முடித்த உடனே கேட்டார், என்னப்பா வேலைக்கு அனுப்புகிற மாதிரியா இல்லை மேற்கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை கண்ணு, நீ என்ன கண்ணு பண்ணலான்னு சொல்லு கண்ணுன்னு. நீ என்னோட அனுப்புப்பா, நான் பார்த்துக்கிறேன் நடராஜை பற்றி அப்படின்னு அவர். அதனால் சரி அவரோடைய அனுப்பிவிட்டோம். அவர் கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே விளையாட கற்றுக் கொடுத்து எல்லாமே பண்ணி விட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு வருவான்னு நாங்களும் எதிர்பார்க்கல, ஆனால் வந்துட்டான். நடராஜன் இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு அவங்க அப்பா சொன்ன மாதிரி சின்னப்பம்பட்டியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் தாங்க காரணம். அவர் தான் நடராஜனோட திறமையை கண்டுபிடிச்சு பயிற்சி கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த நன்றியை மறக்காம எங்க போனாலும் தன்னோட வெற்றிக்கு ஜெயபிரகாஷ் அண்ணன் தான் காரணம்னு சொல்றது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவிலையும் தன் ஐடி பெயரை நடராஜன் ஜெயபிரகாஷ்னு வச்சிருக்காரு நடராஜன். குடிசை வீட்டுல பிறந்து வளர்ந்து நல்ல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நடராஜன் இன்னைக்கு கோடிகள்ல சம்பாதிக்கிறாரு. உள்ளூர் போட்டிகள்ல விளையாடிட்டு இருந்த நடராஜனை ஐபிஎல்லுக்கு நுழைத்தது பஞ்சாப் அணி தாங்க. 2017 3 லட்சம் ரூபாய்க்கு நடராஜனை பஞ்சாப் அணி ஏலம் எடுத்துச்சு. 2018 ஹைதராபாத் அணி நடராஜனை 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தாங்க. 2020 நடராஜனுக்கு இந்திய அணியில இடம் கிடைச்சது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில கிடைச்ச முதல் வாய்ப்பை நழுவ விடாம ஆக்ரோஷமான பந்து வீச்சால ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை கதற விட்டாரு நடராஜன். அவர் முதல் விக்கெட்டை எடுத்ததும் ஒட்டுமொத்த தமிழகமும் அவரை உச்சி முகர்ந்து கொண்டாடினதை நம்ம மறந்திருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு ஐபிஎல் கிரிக்கெட்ல நடராஜனோட டிமாண்ட் எகிரிருச்சுங்க. 2022 4 கோடி ரூபாய்க்கு நடராஜனை ஏலம் எடுத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அதுலயும் தன்னுடைய அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிரட்டினாரு நம்ம நட்டு.
2023லயும் அதே 4 கோடி ரூபாய்க்கு நடராஜனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தக்க வச்சாங்க. கடந்த வருஷம் நடராஜன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பெல்லாம் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் ஓனரான காவ்யா மாறன் தங்க செயின்களை பரிசா கொடுத்து ஆச்சரியப்படுத்தினாங்க. இப்போ டெல்லி அணி அவரை 10.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல் அணிக்காக விளையாட போற ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கு. டெல்லி ரோர் மச்சான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல்ல நடராஜனோட கிராஃப் எகிர்கிட்டே இருக்குன்னா அதுக்கு அவரோட திறமை தாங்க காரணம். நடராஜன் கிரிக்கெட் கேரியரை பத்தி பாத்துட்டோம். அடுத்து அவரோட ஃபேமிலில எத்தனை பேர் இருக்காங்க, சொந்த ஊர்ல அவர் முதலா கட்டின வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்திரலாம் வாங்க. கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். நடராஜ் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன். 3 பொண்ணு 2 பசங்க, மொத்தம் 5 பேருங்க. தங்கச்சிங்களோட தம்பியோட எல்லாம் நான் ஜாலியாக விளையாடிக்கிட்டு லீவ் இருக்கிற அன்னைக்கு தான் விளையாடுவான். ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு கொண்டாந்து பேக்கை ஸ்கூல் பையை வீட்டில் வச்சுட்டு தான் கிரவுண்டுக்கு போயிடுவான். அதனால் அந்த லீவ் நாளையில் அக்கா தங்கச்சிங்க தான், அவன் தான் நடராஜ் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன். தங்கச்சிங்களோட நல்லா விளையாடிக்கிட்டு இருப்பான். தங்கச்சி தம்பியோட நல்லா விளையாடிக்கிட்டு இருப்போம் ஜாலியாக. நடராஜுக்கும் அடுத்த தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ அவங்க தங்கச்சிக்கு ஒரு பையன், நடராஜுக்கு ஒரு பொண்ணு, இன்னும் 2 பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் மேரேஜ் ஆகணும். பழைய வீடு சின்னப்பம்பட்டி சோழவண்டி அவ்வளவுங்க. அது பூர்வீகம் அங்கே தான். அங்கே ஓலை வீடு, பனை ஓலை இருக்குது இல்லைங்களா, அது மண் சுவர் வச்சு பனை ஓலையில் எங்கள் அப்பா கட்டி வச்சுருந்தது. அதில் இருந்தங்க. அப்புறம் அதில் இருந்து ஒன்று தான் சரி வீடு, அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் இறந்த உடனே வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஓலை வீட்டில் எல்லாம் 5 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு விட்டு அப்புறம் வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டோம். அப்புறம் இந்த வீடு கட்டும்போது அந்த வீட்டை குட்டிச்சவராக வச்சுக்கிட்டு கட்டக்கூடாதுன்னாங்க. இடித்து நிறைவிட்டோம். இன்னும் பூர்வீக இடத்த எதுவும் விற்கவெல்லாம் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இது இப்போ கட்டி 7 வருஷம் ஆகுது. இப்போ கஷ்டப்பட்டு இதுபட்டு வாடகை வீட்டுக்கு எத்தனை தரம் அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு திரியிறது அப்படின்னு விட்டு அப்புறம் இந்த இடத்த வாங்கி போட்டு கீழே நாங்கள் கட்டிட்டோம் முதல்ல. அப்புறம் மேலே 2 மாடியும் நடராஜ் வந்த பின்னால் தான் கட்டணும். ஐபிஎல்லுக்கு போன பின்னால் தான் கட்டணும். ஆஸ்திரேலியாக்காரோட ஃபஸ்ட்டு பேசி பவுலிங் போடும்போது சொல்லி கொடுத்தது அவரோடைய எடுத்து போட்டது. அதெல்லாம் அங்கே இருக்கிறது பூரா டெண்டுல்கர் சைன் போட்டு இது கொடுக்குற டிஷர்ட்டு அதை அப்படியே பிரேம் போட்டு வச்சுட்டான். இப்போ துவைச்சாக்கா கையெழுத்து அழிஞ்சிருந்துட்டு பிரேம் போட்டு வச்சுட்டான். அப்புறம் எல்லாம் ஒவ்வொருத்தரோட இந்தியா டீமில் விளையாடுறவங்களோட அவங்க விளையாண்டான்ல, அப்போ எல்லாரோடையும் எடுத்துக்கிட்டு வந்த ஃபோட்டோ அது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. அவன் மேரேஜில் எடுத்தது. சின்ன வயசில் யாருக்குமே 5 பேர்த்துக்குமே இப்போ ஃபோட்டோ எடுத்து வைக்கலிங்க. அது சின்ன வயசு போட்டால் யாருக்கிட்டையுமே இருக்காது. இப்போ ஆதார் கார்டு எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான். டோனியோட நிறைய டைம் சந்திச்சிருக்கிறேன் நான். இது சென்னை கிரவுண்டில் ஐபிஎல் இது விளையாடுறதில்ல, ஐபிஎல் விளையாடுறதில்ல. அப்போ நிறைய டைம் அவரோட சந்தித்து பேசியிருக்கிறாங்க. நடராஜனோட அப்பா எவ்வளவு இயல்பா எளிமையா பேசுறாருன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. பணமும் புகழும் நிறைய வந்தா மனுஷனோட குணம் மாறிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்பா இன்னும் அப்படியே தாங்க இருக்காரு. நடராஜன் போட்டிகள்ல விளையாடுறதுக்கு முன்னாடியோ இல்ல விளையாடி முடிச்சதுக்கு பிறகோ நீங்க அவர்கிட்ட போன்ல பேசுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு நீங்களே கேளுங்களேன். நடராஜே கால் பண்ணா தான் பேச முடியுங்க. எங்ககிட்ட அவன் செல்லு நம்பரே இருக்காது. நான் யார் கேட்டாலும் செல்லு நம்பர் கொடுத்துருவனா, அதனால அவன் நம்பர் என்கிட்டயே இருக்காது, என் செல்லே இருக்காதுங்க. ஏதாவது செல்லு இருக்குது பாருங்க. அவனே ஃபோன் பண்ணி தங்கச்சிங்கிட்ட பேசுவான். அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பான். நம்ம நடராஜே ஃபோன் பண்ணி பேசினா தான். நாங்கள் ஃபோன் பண்ணி பேசினா எடுக்க மாட்டான். அப்போ அங்கே என்ன சூழ்நிலையில் இருக்கிறான்னு தெரியாது இல்லை. அதனால் அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அஜாருதீன் கேப்டனாக இருக்கும்போதுலேருந்து கிரிக்கெட் பார்க்குறது எனக்கு விருப்பம். கிரிக்கெட்டு அப்பீல்ருந்தே பார்ப்பேன். இந்தியா டீம் விளையாடுறதுனாவே நான் தறி ஓட்டுறதை விட்டுட்டு கூட போய் டிவி பார்க்கிட்ட உட்காந்துக்குவேன். இப்போ டிவி பார்க்க அப்போ டிவிலாம் வீட்டுக்கு கிடையாதுங்க.
எங்கேயோ ஒரு வீட்டில் தான் இருக்கும். அப்போ எந்த வீட்டில் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு விட்றாங்களோ அங்கே போய் உட்காந்து பார்ப்போங்க. நான் ஒரு டைமில் டிவியிலேயே கிரிக்கெட் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பையன் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. ஒரு பெருமையாக தான் நினச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. அது ஒன்றும் இந்த அளவுக்கு நாங்களே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் இந்த அளவுக்கு போயிருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அடுத்த கட்டமாக நல்லா விளையாடணுங்கிறது தான், இன்னும் பேர் புகழ் வாங்கணுங்கிறது தான். நடராஜனுடைய வீட்டையும் அவர் கிரிக்கெட்குள்ள எப்படி வந்தாருங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல நடராஜன் சொந்த ஊர்ல கட்டி இருக்கிற கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? சின்னப்பம்பட்டி நடராஜனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவருடைய லைஃப்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.